மொத்தம் 82 ட்ரோன்கள் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ஏவி விட்டுருக்காங்க. அதுல 13 ட்ரோன்கள் 7 பகுதிகள்ல தாக்குதல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற உக்ரைன் தரப்புலேருந்து வருது. இதுல மிக பெருமளவுல தாக்குதல் லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் அப்படிங்கிறது ஒடசா பகுதியில் நடந்திருக்கு. ஒடசா பகுதியில அதிகப்படியான ஆயுதங்கள் துவம்சமாயிருக்கும் போல தெரியுது. ஏன்னா 5000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு தீ பிடிச்செரிஞ்சிருக்கு. ஒரு நபர் காயமடைஞ்சிருக்காங்க. லார்ஜ் ஸ்கேல் ஃபயர் அப்படிங்கிற உக்ரைனோட மீடியாக்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹெவியான அட்டாக்ஸ் ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கு. உக்ரைனு ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் ஸ்பீச் ஃபாக்ஸ் நியூஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ அவர் சொல்லக்கூடிய மொத்த விஷயங்கள் அவர் தனியாகவும் ஸ்பீச் கொடுத்துருக்காரு, ஃபாக்ஸ் நியூஸ்லையும் கொடுத்துருக்காரு. இது எல்லாத்தையும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம பார்க்கணும். அதாவது உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிக்கிறார். அதாவது என்னன்னா ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குல்லங்க, கண்டினியூஸாக 3 வாரமாக டீசல் ஜென்ரேட்டரில் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்களே அட்டாக் பண்ணி எல்லாம் கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு டீசல் ஜென்ரேட்டரில் ஓட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல இவருக்கு வந்து பார்த்தா பதட்டங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ நம்ம வேற அடிச்சிட்டோமே, இப்போ வேற அது ரெடி பண்ண முடியலைங்கிறாங்களே அப்படிங்கிற வந்து பார்த்தா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருமளவில் பீதி இழுக்கிறாங்க. நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் எப்போ பாரு அதை அடிச்சுட்டு ரஷ்யாவை ஏதாவது செய்யட்டும் இந்த எலக்ட்ரிக்கல் பவர் பிளான்ட் அடிச்சுட்டு செய்யட்டும் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. செய்ய மாட்டேன் அப்படிங்கிறவங்களும் அவங்க இருக்காங்க. ஸோ பார்ப்போம், இதுக்கான பொறுப்பை ஐஏஏ உக்ரைன் மேலே செலுத்தி அவங்கள கண்டனம் தெரிவிக்கலன்னா இந்த தடவை ரெடி பண்ண மாட்டேன், வெடிக்கிட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறவங்களும் ரஷ்ய தரப்பு வந்து இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ மிக பெருமளவில் எஸ்கலேஷன் இது ஆகுது. இப்போ ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு நடுக்கங்கள் தெரியுது. போன வாரம் இதே போல் அலறினாரு, இப்போ இந்த வாரம் வந்து அலறிட்டு இருக்கிறார். ரஷ்யா கூட அது பெருசாக கண்டுக்கிற மாதிரி தெரியல. உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி, இவங்க தான் அட்டாக் பண்ணாங்க. அட்டாக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கத்துறாங்க, குத்துது குறையுதுன்னா எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணிப்போம். இப்போ இது மேட்டர் கிடையாது. இப்போ அதே ஜெலன்ஸ்கி அவர்கள் அடுத்த ஒரு பிரச்சனைக்கு வந்துட்டாரு. அதாவது ரஷ்யா இருக்கிறார் இல்லையா, அதாவது இதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு ஜெலன்ஸ்கி அவர்கள். ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, உக்ரைன் தாண்டி யூரோப்பியன் யூனியன்ல அட்டாக் நடந்தது இல்லையா, ட்ரோன்கள் அனுப்பிச்சு விட்டாங்க இல்லையா ரஷ்யா. அவங்க எதுக்காக நினைச்சு ரஷ்யா அனுப்புனாங்களோ அது சக்சஸ் ஆயிட்டாங்க. ரஷ்யாவுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. அதுல என்ன தெரியுங்களா, மொத்தம் 2 பாயிண்ட். இதுல பெருசா பேசினா அதில் ஷார்ட்டா சொல்லலாம். மொத்தம் 2 பாயிண்ட் எடுத்துங்க. மொதல் பாயிண்ட், என்ன மாதிரியான அழுத்தங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்த்தார். ரஷ்யாவோட ட்ரோனு மேற்குலக நாடுகளோட எல்லைக்குள்ள போச்சுன்னா என்ன ரெஸ்பான்ஸ் வருது, ஒன்றும் வரல. பெருசா எந்த ரியாக்ஷன் ரியல் ரியாக்ஷன் எதுவுமே வரல. அவர் நினைச்ச அளவுக்கு கூட இவங்க யாரும் பேசுறது கூட இல்லை, கண்டனம் தெரிவிக்கிறது கூட, ரெட் கார்டு காட்டுறது கூட இப்படிதான் காட்டுறாங்க, தூக்கி காட்டுறது கூட இல்லை. இந்த ஒரு பிட்டு மட்டும் நம்மளுது. கண்டனங்கள் பெருமளவில் வரல. ஸோ ரியாக்ஷன் இல்லாதனால ஜெயிச்சிட்டாங்க. சரி இவங்கள வேஸ்ட் அப்படிங்கல பிடிச்சிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 2வது பாயிண்ட், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்குது, முதல் அட்டாக் போகும்போது அதுக்கு ரெடி பண்ணிட்டு 2வது அட்டாக் எப்படி அப்படிங்கிறது போல டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. நேட்டோவோட ரெடினஸ் எல்லாம் வேஸ்ட்டு, சும்மா 4 அனுப்புனாலே போதும் போல இருக்குது, ஏதோ ஒன்றத்தான் அவங்க டவுன் பண்ணுறாங்க, வேஸ்ட்டு அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ரஷ்யா எதுக்காக ப்ரொவகேஷன் எதுக்காக அவங்க அனுப்பிச்சாங்களோ அதில் அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு வந்து யூரோப்பியன் யூனியனுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை கிளியராக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கலாம் மாற்றுக்கட்டத்தில். ஸோ ஏதாச்சும் பேசிக்கிறாரு. இப்போ அடுத்தது அது மட்டும் இல்லைங்க, ஒரு விஷயம் நல்லா பாருங்களேன். ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, $350 பில்லியன் செலவு பண்ணுறாங்க இராணுவத்துக்கு. செலவு பண்ணி அதிகமான மிலிட்ரி தேவைக்கு அவங்க செலவு பண்ணுறாங்க. அதனால எங்களோட போருக்கு எகெயின்ஸ்டாக ரஷ்யானால ஏதோ செய்ய முடியுது. ஆனால் நாங்கள் அந்த அளவுக்கு செலவு பண்ணலான்னா நாங்கள் அவங்கள தடுத்து நிறுத்துறோம். அவங்களால அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியுது, ட்ரோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது, எக்ஸ்பென்சிவான மிசைல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது, ஆர்ட்லரி ஷெல்லை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அது எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதிகமான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கு சப்போர்ட்டாக நார்த் கொரியா வந்துருச்சு, அவங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆர்மி ஸ்ட்ரென்த் ஆகுது, அதனால் அவங்களால செய்ய முடியுது. ஏன்னா இப்போ அமெரிக்கா $900 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆயிருக்கு. அதில் கண்ணு வந்துருச்சு போல இருக்கு ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு. அமெரிக்கா $900 பில்லியன் பண்ணுறாங்க, நம்மளுக்கு 500 மில்லியன் சாங்ஷன் பண்ணுறாங்க. ரஷ்யா 300 பண்ணது, எங்களுக்கு 300 பில்லியன் தாங்க அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்பாரா அப்படிங்கிற ஆச்சரியங்கள். கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, வேணும்னு தான் கேட்பாரு. ஸோ அதனால் இப்போ அதிகமாக அவங்க செலவு பண்ணுறதுனால அவங்களுக்கு இப்போது அந்த அளவுக்கு கிடைக்குது.
நாங்க அதையும் தடுத்து நிறுத்திட்டு தானே இருக்கோம் அப்படிங்கிற ஃபாக்ஸ் நியூஸ்ல வந்து பண்ண பேசிக்கிறார். அமெரிக்காவோட மீடியாவுக்கு இது போல பேட்டிகள் கொடுக்குறாருன்னா அப்புறம் என்ன மாதிரியான தேவைகள் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத போல புரிஞ்சுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி அவர் சொல்லிக்கிறார், ரஷ்யா இருக்கிறாங்களே பயந்துட்டாங்க, ரொம்ப அதிகமா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அது தெரியுது. அமெரிக்காவோட டிசிஷன் நான் 2வது தடவை ட்ரம்ப் அவர்கிட்ட பேசினதுலேருந்து அங்கே அப்படியே நடுங்குது. மாறி மாறி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? டாமஹாக் மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடைச்சிரும்னு அவங்களுக்கு ஒரே நடுக்கம். இது போல அழுத்தங்கள் தான் தேவை. இது போல அழுத்தங்கள் நம்ம கொடுத்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பேசிக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு பெலருஸோட லுக்கசங்கா அவர்கள் அமைதியா இருப்பா, நாடே இல்லாம போயிடும், கொஞ்சம் அமைதியா இருப்பா. அதாவது அந்த ஃபாக்ஸ் நியூஸ்ல இருக்கக்கூடிய நிருபர் கூட வந்து பாத்தீங்கன்னா இது போல டாமஹாக் மிசைல் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு எஸ்கலேட் ஆயிரும் இல்லையா, அணு ஆயுத போர் வந்துடும் இல்லையா அப்படிங்கல அவங்களே வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. அதாவது அதுக்கு இன்னொரு பிளான் எடுத்தானு வேணும். அதெல்லாம் ரொம்ப கிரேசி. அணு ஆயுதம்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் ஒரு பெரிய நாடு, அதிகமா பணம் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் என்ன அணு ஆயுதம் யூஸ் பண்ணிடுவேனா? யூஸ் பண்ணிடுவாங்களா அவங்க இருக்குதுன்றதுனால? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. கிரேசியான ஐடியா. அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா வேற நாடு தான் வேணும் அவங்களுக்கு, வேற பிளானட் தான் வேணும் அவங்களுக்கு அப்படிங்கிறது போல இவர் தரப்பு வந்து ரொம்ப அலட்சியமா வந்து பண்ண பேசுனாங்க. அதாவது உக்ரைன் மேல போறதுனால எந்த நாடு எது ரியாக்ட்லாம் பண்ண போறது இல்லை. ஆனா மற்ற நாடுகள் பயப்படுவாங்க இல்லையா, அவங்க மேல வந்து விழுந்துருமா அப்படிங்கிறது போலாம். ரேடியேஷன் இல்லாத மாதிரியான என்ன மாதிரியான ஆயுதங்களை வேணாலும் அதிநவீனமயமான ஆயுதங்களை போட்டுக்கலாம் இல்லையா. அது வந்து உக்ரைன் அப்படிங்கிறதுனால அவங்க போட மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்துல இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்காரு அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதுக்கு லுக்கசங்கா அவர்கள் தரப்புலேருந்து வரக்கூடிய பதில் தான். அதாவது ஜெலன்ஸ்கி அவர்களே இப்போவாது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக போய் உட்காந்து பேசி பிரச்சனையை தீர்த்துக்குங்க. அதாவது யூரோப்பியன் யூனியன்ஸ் தான் இதுக்கான காரணமே. பிளேம் பண்ணுறதே அவங்கள தான் பிளேம் பண்ணணும். ஏன்னா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்னெபிலிட்டினால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டே ரீச் ஆக மாட்டேது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கானால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. யூரோப்பியன் யூனியனையும் விட்டுறலாம். அழுத்தங்கள்ங்கிறது ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஸ்ட்ராங்கான ப்ரெஷர் போட்டால் தான் அவர் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்து வந்து உட்காந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கே வருவார், நிலைக்கு வருவார். இல்லைன்னா சிக்கல் தான் அப்படிங்கிறது போல நாடே இல்லாமல் போயிரும்ப்பா ஜெலன்ஸ்கி அவர்களே அப்படிங்கிறது போல ஒரு அழுத்தங்கள் வந்து பண்ணால் அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அவரும் சொல்லி பார்க்குறாரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி. பட் இருந்தாலும் கேட்குற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஏன் டாமஹாக் மிசைல், ஏன் உக்ரைனோட அதிபர் அமெரிக்காவோட அதிபர் இப்போ டாமஹாக் மிசைலை பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் வருது இல்லையா. இதுக்கு பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள் என்ன அப்படின்னா, மார்ஷல் லா ஒரு 90 நாளைக்கு ஒரு முறையும் இந்த மார்ஷல் லாவை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். உக்ரைனோட பார்லிமெண்ட் இந்த ராடா இருக்கு இல்லையா, அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது எனக்கு மார்ஷல் லா வேணும், ஏன் வேணும், மார்ஷல் லா வந்துச்சுன்னா ரஷ்யா போர் தொத்துட்டு இருக்கு, இது போல செய்வேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஜெலன்ஸ்கி அவர்கள்ட்ட ஸ்ட்ராங்கான கார்ட்ஸ் இருக்கணும். தோத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அதிபருக்கு மார்ஷல்ல எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு உக்ரைன்ல இருக்கிறவங்க விடமாட்டாங்க. எலெக்ஷனை கொண்டு வந்து புது அதிபர் தேர்ந்தெடுத்து நம்ம அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம், முடிவுகள் கார்ட்ஸ் மாற்றலாம் அப்படிங்கிற யோசிப்பாங்க இல்லையா. ஸோ அதுபோல் இப்போ மார்ஷல் லாவை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ 90 நாளில் ஒரு 90 நாளைக்கு ஒரு தடவையும் முன்னாடியே இந்த மார்ஷல் லாவை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆகணும். 5 நவம்பர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்ட மார்ஷல் லா எக்ஸ்பயர் ஆக போகுது. இந்த அக்டோபர் நவம்பர் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆக போகுது. ஸோ அக்டோபர் 16ஆம் தேதி அதுதான் லாஸ்ட். அக்டோபர் 16லேருந்து 20 இந்த டைமுக்குள்ள திரும்பி ஒரு லா கொண்டு வரணும், பாஸ் பண்ணணும். மொபைலைசேஷன் லா, மார்ஷல் லாவை பாஸ் பண்ணணும். அப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ப்ராப்பரான கார்ட்ஸ் வேணும். அந்த கார்டு தான் டாமஹாக். அதாவது டாமஹாக்ன்றது அணு ஆயுதம் லான்ச் பண்ண முடியும், ரஷ்யாவோட எந்த பகுதியை வேணாலும் அழிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு இது இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு ரஷ்யாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அதை நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து வாங்குகிறோம். நான் கேட்டிருக்கேன், ட்ரம்ப் அவர்களும் கொடுக்குறேன்னு இருக்காரு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா மார்ஷல் எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் அதிபராக இன்னொரு 90 நாளைக்கு இருந்தேன்னா ரஷ்யா பேச்சுவார்த்தை கொண்டு வந்து உட்கார வச்சிருவேன். அப்படி ஒன்று திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டை ப்ளே பண்ணி சரி ஓகே ஏதோ சொல்கிறார் கொடுத்து பார்ப்போம் இன்னொரு 90 நாள் தானே அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஆனால் அண்ணா ஸ்க்ரொடாக் அவர்கள், அதாவது இவங்களை நம்ம பல விஷயங்களுக்கு பார்த்துருப்போம். பிரதானமாக பார்க்கறது பிபிசி ரிப்போர்ட்டர் இவங்ககிட்ட கேட்டிருப்பாங்க, ஏங்க உங்கள் பையன் இருக்கிறானே இராணுவத்துக்கு வந்து சேரலாம்ல, 18 வயசு ஆயிடுச்சுல அப்படின்னா, நேரம் வரும் பொழுது களத்துக்கு வருவான் என் பையன் அப்படிங்கலாம் சொன்னாங்க. இன்னும் நேரம் வரல, இப்போ அவங்க பையனும் வரல. அந்த மாதிரி ஒரு நபர் தான் இவங்க ஒரு எம்பி தான், ஜெலன்ஸ்கி அவர்களோட கட்சி தான் இவங்களும். இவங்க என்ன சொன்னாங்கன்னா இதே ராடால் நின்று ரெஃப்யூஸ் பண்ணாங்க.
இன்னொரு தடவை மொபைலைசேஷன்லாம் தம்பி கொண்டு வந்துடாதப்பா, உனக்குலாம் நான் ஓட்டு போட மாட்டேன். நான் ரெஃப்யூஸ் பண்றேன். இவங்கன்ட்டு இல்ல. இவங்க ஒரு அணி சேர்த்து வச்சுக்கிறாங்க. நம்ம மரியா பெசுக்லியா அவர்கள், இது போல நெறைய பேர் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதுபோல இவங்க வந்து பண்ணா உக்ரைன்ல ஆன்டி ஜெலன்ஸ்கி அப்படிங்கிற போல ஒரு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஆளுக்கு கையில ஆகல, கையால ஆகல. ஏன்னா நாடு அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல. ராடாக்கு மொபைல் டாய்லெட் கொண்டு வந்துருக்காங்க. ஏகப்பட்ட சிக்கலுக்கு உக்ரைன் உள்ளாயிருக்கு. இப்போ வந்து ஸ்ட்ராங்கான கார்டு ஜெலன்ஸ்கி அவர்கிட்ட இல்லைன்னா அவரால பதவியை ரீடெயின் பண்ண முடியாது. ரீடெயின் பண்ண முடியல, எலெக்ஷன் வந்துரும். அமெரிக்கா, மேற்கு நாடுகள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே நடக்க போறதில்ல. ஸோ இது போல சிக்கல் உண்டாயிரும் அப்படிங்கிறதுனால தான் எனக்கு டாமஹாக் வேணும் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ட்ரம்ப் அவர்களுக்கு அதுக்கு ஒத்துத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல சில அனலிஸ்டர் வந்து கருத்துக்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் சில அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது போல மார்ஷல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணி டாமஹாக் மிசைலும் கொடுத்தா ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன செய்வாரு? எதுக்காக அமெரிக்கா டாமஹாக் மிசைல் தரணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? டாமஹாக் மிசைல்னால மட்டும் ரஷ்யா கழுத்தங்கள் கிடைச்சிடாது. உக்ரைன் என்ன செய்வீங்கன்னா மாஸ் மொபைலைசேஷன். அதிகப்படியா ஆட்களை மொபைலைஸ் பண்ணி இன்னொரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்றதுக்கு உறுதிமொழி கொடுத்தா கண்டிப்பா டாமஹாக் கொடுக்குறேன் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் ஒரு டீல் வச்சிருக்கலாம் அப்படிங்கலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்னொரு சில நாட்கள்ல மார்ஷல்லாவை எக்ஸ்பேண்ட் பண்ணாரு அப்படின்னா, பாஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே புரிஞ்சுக்கலாம். சரி இன்னொரு 90 நாள் டைம் இருக்கு, எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. இல்லைன்னா இந்த பிரச்சனை இப்போ முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்கலாம். என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்துலாம். ஆனா இவங்க ஒரு சைடு நடந்துட்டு இருந்தாலும் களத்துல வந்து பாத்தீங்கன்னா டொயிங் டொயிங் வந்து விழுந்துட்டு இருக்கு. ஃபேப் 3000 ரக குண்டுகள் கொஸ்டான்டினிவ்கா. இந்த களத்துல நம்ம தொடர்ந்து இந்த ஃபேப் குண்டுகளோட டெலிவரி சொல்றோம். அதுக்கான காரணம் இழப்புகள், எந்த அளவுக்கு சேதங்கள் ஏற்படுது. ஒரு குண்டு விழுந்ததுன்னா சுத்தி இருக்கக்கூடிய 6-7 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காலியாயிரும். வீடு 7-8 வீடு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வர இந்த ஒரு குண்டு உழுகுதுன்னா எல்லாமே தரமட்டமாயிராங்க. ஒரு பில்டிங் இருந்துச்சா அப்படிங்கிறதுக்கான சேதங்கள் ஏற்படும். இதெல்லாம் நம்ம சேனல்ல பார்த்துருப்போம். பெரிய சைஸ் ஹோல் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். 10 மாடி உயர் கட்டடத்துல ஹோல் மட்டும் பெரிய சைஸ் இருக்கும். வால் மட்டும் இருக்கு, பின்னாடி ஒண்ணு இருக்காது. இது போல விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். இது போல சிக்கல்கள் வந்து பண்ண களத்துல இருக்கு. அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேல இது போல இழப்புகள் அதிக அளவுல இருக்கிறதுனால இப்போ போரிஸ் ஜான்சன் அவர்களே வந்து பண்ண கடுமையான கோவத்துக்குள்ள அவர் தப்பு வந்துடுது. ஏங்க இந்த கோயலேஷன் ஆஃப் வில்லிங்னு வந்து ஜாயின் பண்ணீங்க, தானா முன் வந்து உதவும் கூட்டம் அப்படிங்கிறது போல. நீங்க ஆளுங்களை அனுப்புவீங்க, உக்ரைனை ப்ரொடெக்ட் பண்ணுவீங்கன்னு நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா நீங்களாம் பார்த்தா கோயலேஷன் ஆஃப் வில்லிங் மாதிரி தெரியல, கோயலேஷன் ஆஃப் வெயிட்டிங் மாதிரி தெரியுது. அதாவது தானா முன் வந்து காத்திருக்கும் கூட்டம் அப்படிங்கிறது போல தெரியுது. எதுக்கு ரஷ்யா வந்து பிடிச்சிக்கிட்டோம், எப்போ வந்து பிடிக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலான்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிற போரிஸ் ஜான்சன் அவர்கள் கடுமையான கேள்விகள் வச்சிருக்காங்க. இப்போ யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி இந்த நாடுகள்ல என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். ஆனா அமெரிக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேற பக்கம் கண்ணு போயிடுச்சது தான் சைனா. இப்போ வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் அவர்கள் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பேட்டிகள் கொடுத்துருக்குறாங்க. அதுல வரக்கூடிய வாரங்கள் ரொம்ப குரூஷியலான வாரம். ஆனா ஆமா, இல்லைன்னா அவ்வளவுதான். ஒன்னா அமெரிக்கா சட்ட சாத்திட்டு போயிட வேண்டியதான், இல்லை சீனா சட்ட சாத்திட வேண்டியதான். யாரு முதல்ல உழுகுறாங்க அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய கேள்வி. எந்த நாட்டு மக்கள் கொந்தளிக்க போறாங்கன்றத இதுல இருக்கக்கூடிய விஷயம். இதுல வரக்கூடிய வாரங்கள் கிளியரா தெரிஞ்சிடும். சைனா வேணும்னு நினைக்கிறாங்களா, வேண்டான்னு நினைக்கிறாங்களா, ட்ரேடு வார் வேணும்னு நினைக்கிறாங்களா இல்லையான்றது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறார். அதாவது சைனாவை பற்றி எந்த கவலையும் வேணாம், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஜின்பிங் அவர்களுக்கெல்லாம் ஹைலி ரெஸ்பெக்டட் பிரசிடென்ட். ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை. அதனால இந்த டிப்ரெஷன், அவர் நாட்டுக்கு டிப்ரெஷன்லாம் வேணாம். நாட்டுக்கெல்லாம் இந்த எக்கனாமிக்கலி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் வேணாம். அதாவது அமெரிக்கா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்குது சைனாக்கு. அது ஜின்பிங் அவர்களோட கையில தான் இருக்குது. இப்போ ஹார்ட்டா தான் இருக்கும். ஆனா முடிவுகள் நல்லா எடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற போல வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் திருப்பி போஸ்ட் போட்டுக்கிற மிரட்டல்கள் தான், ஒன்லி மிரட்டல்கள் தான். ஆனா அமெரிக்காலேயே வந்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலை சரியில்லை. நம்ம நேற்றுக்கு தானே பார்த்தோம், திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின் கிராஸ் ஆயிருக்கு. போர்ட் வார்த் டெக்சாஸ் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட் இருக்கு. அந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிக்ஸ் ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இதனால பல கார்கள் தீப்பிடிச்சிருந்திருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. இப்போ வரைக்கும் அந்த அந்த இன்சிடென்ட் நடந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் காயம் இல்லை அப்படிங்கிற சொல்றாங்க. பட் ஆனால் பொருள் சேதங்கள் மட்டும் நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ அமெரிக்காவில் தொடர் அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கு. உள்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஷட் டவுன் பண்ணதுக்கு வழிபாக்கிறதுக்கு எதுவும் இல்லை உங்களுக்கு.
அது சொந்த நாட்டுல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிய வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் மெஜாரிட்டிங்கிறது ரிபப்ளிகன்ஸுக்கு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போதே நாட்ட ரன் பண்றதுக்கு பில்ல பாஸ் பண்றதுக்கே இவங்களோட உருட்டல்கள், மிரட்டல்கள் செயல்படல. இவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு போய் வேற ஒரு தலைவர மிரட்டுனாங்கன்னா, அது செயல்படுமா? உள்நாட்டு அரசாங்கத்த ரன் பண்றதுக்கே முடியல. இவங்க என்னங்க பேசுறாங்க அப்படிங்கிற சில அனலிஸ்ட் தரப்பு வந்து நகைச்சுவையா இது போல விஷயங்கள கடந்து வராங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம வெனிசுலாவோட அதிபர் மதுரோ அவர்கள் அவசர அவசரமா கியூபாக்கு போயிருக்கிறாரு. அவரோட பிரசிடென்ட் ஃப்ளைட் வந்து பண்ணா லேண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, ஒன்ஸ் வந்து டாமாஹாக் மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா அமெரிக்கா, உக்ரைனுக்கு குடுக்குறாங்க அப்படின்னா, ரஷ்யா அதுக்கு ஆல்டர்னேட்டா ஒண்ணு கியூபா இல்ல வெனிசுவேலா. கியூபால வைக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கங்க. ஏன்னா ஆல்ரெடி டீல் இருக்கு அமெரிக்காக்கும், ரஷ்யாக்கும். ஏன்னா இந்த துருக்கி டீல் இருக்கு. ஸோ அதனால வெனிசுவேலால கொண்டு போய் இது போல ஒரிஷ்னிக் மிசைல்கள்லாம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைம்ல அழுத்தங்கள் குடுக்கணுன்றதுக்காக இது போல கரேபியன் சீல வந்து பார்த்தீங்கன்னா, இது போல ராணுவ கப்பல்கள், இது போல இது விஷயங்கள்லாம் செய்றாங்களா? வெனிசுவேலாக்கு அழுத்தங்கள் குடுக்குறாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி ஒரிஷ்னிக் மிசைல் டெலிவரி ஆயிடுச்சுனா, ஏன்னா அங்க டாமாஹாக் குடுக்கும்போது இங்க ஒரிஷ்னிக் டெலிவரி ஆயிடுச்சுனா எப்படி? அப்படிங்கிற கேள்விகள் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுபோல சிக்கல்கள்னால கூட இது போல கரேபியன்ல மிலிட்டரி பில்டப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அமெரிக்கா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்கா என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸையும் நம்மளே ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.